புவனாஸ் கிரியேட்டிவ். என்னோட ஸ்டைலில் மைதா மாவு கரைச்சி தாளித்த தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மைதா மாவை எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கரண்டியாலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு எடுக்க போகிறோம். ஒரு சிலருக்கு கட்டி விழும். கட்டி விழாமல் நம்ம கவனமாக கரைச்சி எடுத்தால் ஈஸியாகவே உங்களுக்கு கரைஞ்சிரும். ஓரளவு தண்ணி பதமாகவே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயத்தை நிறையா சதுர வாக்கில் வெட்டி எடுத்துக்கணும். பச்சை மிளகாவும் வெட்டி எடுத்துக்கணும். நம்ம கையில் பச்சை மிளகாய் இல்லாட்டி நம்ம காஞ்ச மிளகாவும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வரமிளகான்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கருவேப்பிலையும் சின்னதாக வெட்டி அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வழமையான தாளிப்பு தான். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் அல்லது காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கினா போதும். நான் இதுலேயும் லைட்டாக உப்புத்தூள் சேர்ப்பேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிட்டா ஓகே. அதுக்கப்புறம் ஈஸியாகவே உங்களுக்கு தோசை சுட வரும். இதுக்கு தொட்டு சாப்பிடன்னு துவையலோ இல்லாட்டி மிளகாய் பொடியோ எதுவுமே தேவையில்லை. மிளகாய் பொடி மீன்ஸ் இட்லி பொடி தேவையில்லை. இது சும்மா சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அப்பா கிட்ட நான் எப்போ என்ன சாப்பாடு செய்ய, அதாவது டிஃபன் என்ன செய்யன்னு கேட்டாலே மாவை கரைச்சி ஊற்று அப்படிம்பாங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் மைதா மாவை கரைச்சி ஊற்றுன்னு. சில நேரங்களில் சொல்லுவாங்க தாளித்து சுடு அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுப்பேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த புது பேனில் தான் நான் இந்த தடவை ஊற்றினேன். பார்த்திங்கன்னா அந்த பேனோட ஒட்டி பிடிக்குது. அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஆயில் கூடிருச்சு எண்ணெய். நீங்கள் பதமாக செஞ்சிங்கன்னா ஓகே. இது அம்மா கைப்பக்குவம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.